ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு இன்னும் 1.5 months தான் இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு இப்போ இருந்து செகண்ட் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி படிக்கணும், சிலபஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் கண்டிப்பாக செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 90 above ஈஸியாக எடுத்துடலாம். பயப்படவே தேவையில்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சீனியருக்கான செகண்ட் பேப்பர் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் சீனியர் பொறுத்த வரைக்கும் 2 hours 15 minutes நம்மளுக்கு டைம் தருவாங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ்க்கு நம்ம 3 சப்டிவிஷன்ஸ் மொத்தம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா கண்டென்சேஷன். 40 மார்க்குக்கு நம்மளுக்கு கேட்குறாங்க. சுருக்கம், நீங்கள் வந்து ஒரு 450 வேர்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பேரா டிக்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் 150 வேர்ட்ஸாக சுருக்கி எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாபரேஷன், விரிவாக்கம். இதுக்கும் நம்மளுக்கு வந்து 40 மார்க்ஸ் தான் தராங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 6 டாபிக்ஸ்லேருந்து 3 டாபிக்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரும். மெயினாக என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த புள்ளி, விளம்பரம், கடிதம், அப்புறம் விபத்து. இந்த 4 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போக நம்மளுக்கு பேரவை கூட்டம், மனு இருக்குது. இந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸ்க்குமே நான் தனித்தனியாக உங்களுக்கு ஃபார்மெட்டை எப்படி எழுதணுன்ற வீடியோ கிளியராக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுவேன். அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், உங்களால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட முடியும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை கரெக்டாக அடுத்தடுத்து வரதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஜூனியர்லேயே எழுதியிருப்பீங்க. சுருக்கெழுத்தில் எழுதுக. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 20 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 20 வேர்ட்ஸ்க்கான கரெக்டான ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் மாதிரி மொத்தம் 20 வேர்ட்ஸ்க்கு 20 மார்க்ஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து தமிழ் சீனியரில் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பருக்கான சிலபஸ் அண்ட் மார்க்ஸ் டீட்டெயில். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கடைசி 10 இயர்க்கானதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஃபார்மேட் தான் மெயின். அந்த ஃபார்மேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக என்ன கொஷின் வந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபார்மேட் வீடியோஸாக மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.